From Agni Defense Academy, இன்னைக்கு வீடியோல COVID-19ல பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் இந்தியன் ஆர்மி செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாமா? இந்தியன் ஆர்மி செலக்ஷன் மட்டும் கிடையாது, நீங்க ஆர்பிஎஃப், அடுத்ததா ஃபாரஸ்ட், அப்கமிங் நம்ம கோஸ்ட் கார்டு, நிறைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஏர்ஃபோர்ஸ் உள்ளிட்ட செலக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கம்மிங் 13ல இருந்து பார்த்தா அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா COVID-19 டைமில் இந்த 2020 to 2021 அகாடமிக் இயரில் படித்த கிட்டத்தட்ட 9,39,389 கேண்டிடேட்ஸை ஆல் பாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க 9th 10th 11th. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் இப்படி தான் இருக்கும். அதாவது தமிழ் தேர்ச்சி, ஆங்கிலம் தேர்ச்சி, கணிதம் தேர்ச்சி, அறிவியல் தேர்ச்சி, சமூக அறிவியல் தேர்ச்சி, இப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க் வந்து இருக்கவே இருக்காது. இந்த மார்க் இல்லாததால இந்த அப்ளிகேஷன் காலம்ல போய் மார்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்கறது அப்படின்றது தெரியாம இருக்கும். ஸோ இவங்க வந்து அதனால எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நினைச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த செலக்ஷனுக்கு, இப்ப நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை செலக்ஷனே எடுத்துக்கலாம். அதுக்கான கல்வி தகுதி பார்த்தா அப்படின்னா 10th பாஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா நீங்க COVID-19 டயத்துல பாஸ், நீங்க 10th பாஸ் அப்படின்றப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஒரு நம்ம இந்தியன் ஆர்மி செலக்ஷனை எடுத்துக்கலாம். இதுல ஜிடிக்கு வந்து 10th 45% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட சர்டிஃபிகேட்ல இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யாருமே பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க கவர்மெண்ட். அப்படின்றப்ப நீங்க எப்படி ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஆர்மிக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு நீங்களா கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பதில் எலிஜிபிலிட்டி இருக்கு, ஜிடிக்கு தான் எலிஜிபிலிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா ஜிடிக்கு அவனே சொல்லிட்டா 10th 45% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ட்ரேட்மேன் என்ட்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தா அப்படின்னா 10th வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும், 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும், ட்ரேட்மேன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்லயும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த அகாடமிக் இயர்ல படிச்சவங்களை கவர்மெண்ட் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் 10th பாஸ் பண்ணதாக அறிவிக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க 10th பாஸ், தாராளமா ட்ரேட்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததா இன்னொரு கேள்வி வரும், மார்க் டீட்டெயில்ல நான் என்ன மார்க் என்ட்ரி பண்றேன் சார், இதுலதான் மார்க்கே இல்லையே, எல்லாத்துலயும் தேர்ச்சி ஆல் பாஸ்ன்னு போட்டிருக்காங்க, என்ன மார்க் என்ட்ரி பண்றது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், நீங்க 10th பாஸ், நீங்க ட்ரேடுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா மார்க்ல என்ன போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. ஃபுல் மார்க்ல பார்த்தோன்னா 35 போடுங்க. பாஸ் மார்க், அதாவது நீங்க மார்க் எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற காலத்துல 35 போடுங்க. இவ்வளவுதான். ஃபுல் மார்க் காலத்துலயும் 35, பாஸ் மார்க் அந்த எடுத்த மார்க் காலத்துலயும் பார்த்தோன்னா 35 போட போறீங்க. போட்டுட்டு ஒரு டோட்டல் அவ்வளவுதான், எவாலுவேட் அதுவே ஆயிரும். ஸோ நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா இப்படி உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல 35, மொத்த மதிப்பெண்களும் 35, நீங்க எடுத்த மதிப்பெண்களும் 35, ஆங்கிலத்துல மொத்த மதிப்பெண்களும் 35, எடுத்த மதிப்பெண்களும் 35, இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போட்டு நீங்க ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அங்க போய் அவங்களோட மார்க்கே போடல, எப்படி மார்க் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் எடுத்து பார்ப்பாங்க, பார்த்ததுல ஒரிஜினல், எஸ் இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட், கேண்டிடேட் இவர் தான், இவரோட டேட் ஆஃப் பர்த் கரெக்ட், இவரோட நேம், ஃபாதர் நேம் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஓகே. அடுத்ததா 10th குவாலிஃபைடா, ஓகே குவாலிஃபைடு, ட்ரேட்மெண்ட் எலிஜிபிள், ஓகே, வெரிஃபிகேஷன் ஓவர். இவ்வளவுதான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனே இருக்க போகுது. ஸோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. 10th பாஸ் பண்ணிருக்கீங்க கோவிட் டைம்ல அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள், ட்ரேடுக்கு அப்ளை பண்ணலாம். ஜிடியோட ட்ரேட்மெண்ட் என்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டயத்துல கூட பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்தமே ரன்னிங் முடிச்சுட்டு போனவங்க 16 பேர் தான். 16 பேர்ல 14 பேரை பார்த்தோன்னா குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க எவ்வளோ ஈஸியான காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேடு தான் ஆப்ஷன், இதுக்கு நான் போக மாட்டேன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கட்டாயப்படுத்த முடியாது. நான் ஆர்மியில போய் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எந்த ட்ரேடை வேணாலும் சூஸ் பண்ணி தாராளமா ட்ரை பண்ணலாம். ட்ரேட்மேன் பணியாளர் ட்ரேட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆர்மியில சர்வீஸ்ல இருக்க பர்சன்ஸை கேட்டு பாருங்க, உங்களோட கேட்டகரி தான் சேஞ்ச், ஜிடி ட்ரேட்மேன் சொல்லி, மற்றபடி உங்களோட டியூட்டிஸ் எல்லாமே பார்த்தோம்னா 90% சேமா தான் இருக்கும். சரிங்களா, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்க கம்பல்சரி அப்ளை பண்ணுங்க. 10th கோவிட் டைம் பாஸ் அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம்,
யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ராலி 2024. ஸோ இந்த என்ட்ரியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிடலாம். நம்மளோட பயிற்சி மையத்தில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்க இந்த முறை இந்திய ராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா நம்மளோட பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை 100% வெற்றியாளராக்கி இங்க இருந்து யூனிஃபார்மோட சர்வீஸ்க்கு அனுப்புறோம். ஜெய்ஹிந்த்.